ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மசாலா தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டினரி தோசை மாவு ஒரு 4 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஓரளவு புளிச்ச மாவாக இருக்கணும். இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து உப்பு சேர்த்து இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க விட்டுடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு இந்த வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போய் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அந்த பூண்டு பல் அது கூட சேர்த்துக்கங்க. ஒரு 2 தக்காளி, இந்த 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக வதக்கிக்கிங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வரும், லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆறின பிறகு நல்ல வழுவழுன்னு அரைச்சிக்கிங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த விழுதை மாவு கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலக்கி குலுக்கிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு எந்த பக்குவத்துக்கு இருக்கணும்னா, இப்போ நான் தோசைலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நான் கரைச்சிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வேணாலும், ரவை தோசைலாம் ஊற்றுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட தண்ணியாக கரைச்சிக்கலாம். இல்லை அடையெலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா நல்ல தடிப்பாக, அந்த மாதிரி திக்காகவும் நீங்கள் கரைச்சிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் ஆர்டினரி தோசை ஊற்றுற மாதிரி தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாதி வச்சு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினோன்னா தோசை சூப்பராக வரும். இப்போ கல் காஞ்சிருச்சு. நான் தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா அப்படியே தோசையை பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ண வரும். இப்போ தோசை ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு தோசையை சுற்றி எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்ல முருகலாக இருக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், ஓரம்லாம் பார்க்குறப்பவே தெரியும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் மெல்லிசாக ஊற்றினாலும் திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். தடியாக அடை மாதிரி ஊற்றினாலும் திருப்புறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம எந்த விதமான கலருமே ஆட் பண்ணலை, ஆனால் தோசை சூப்பராக கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆர்டினரி ஒயிட் சட்னி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் சட்னி அரைக்கிறப்ப 2-3 முந்திரி பருப்பு சேர்த்து அரைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கிளம்புறேன். மறக்காமல் தோசை எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.